எந்த ஒரு பர்சனை கேட்டாலும் உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படுமா அப்படின்னா லாஜிக்கலாக இம்பாசிபிள். மெடிக்கலாகவும் இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு மரித்த சடலத்தை புதைக்கப்பட்ட இடத்துல அந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல திருப்பி ஜீவன் உண்டாகும்னா முடியவே முடியாத காரியம். இதை எல்லா பேஷண்ட்ஸும் ஒத்துப்பாங்க. ஆனால் இது மனிதனால் முடியாது, தேவனால் எல்லாமே கூடும். அப்போது தேவனுடைய வார்த்தையும் ஆவியும் அந்த உலர்ந்த எலும்புக்குள்ளே போகும்போது அவை உயிர்ப்பித்து யுத்த சேனையாய் நின்றது என்று எசேக்கியேல் 37 நம்ம படிக்கிறோம். அப்போது வெறும் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு வியாதியில் ஐசியூவில் படுத்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தையும் ஆவியும் உள்ளே இறங்கினால் அது முழு சுகத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் உலர்ந்த எலும்புகளே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, சாதாரண உலகத்தனமான இந்த வியாதி நமக்குள்ளே வரும் பொழுது அவைகளை இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் என்று கட்டளையிட்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெயத்தை நாம் சுதந்திரிப்போம்.